மக்களே ஹாய் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலா காலையில ஏஞ்சதுல இருந்து இந்த நியூஸ்க்காக தாங்க வெயிட்டிங்க. அதாவது என்னன்னா, நம்ம அண்ணன் வந்து கரூர் போலன்னு இவங்களே படிய தூக்கி அண்ணன் மேல போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். ஆனா அண்ணன் கரூர் போறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாருன்னா உடனே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஓடி போய் கேஸ போட்டு இடைக்கால தடையை போட்டு அண்ணனை போக விடாம பிளாக் பண்றதுக்கான வேலைகளை செய்வாங்களாம். எப்படி என்ன ஒரு வில்லத்தனம்! ஆனா மக்களே, நீங்க இந்த நியூஸ் என்ன பாக்கலன்னா ப்ளீஸ் உங்களுக்காக சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, தம்பிங்களா எல்லாம் இங்க வாங்கோ, என்ன சொல்ல வரீங்கோ? அதாவது ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் அந்த ஸ்டேட்ல இருக்கிற ஊருக்கு அவர் மக்களை பார்க்க போறத நீங்க தடை விதிக்க சொல்றீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் போட்டிருக்கும் இந்த மனுவில் எந்த நியாயமும் இல்லை, எந்த தர்மமும் இல்லை. கூட்டாரு எடுத்துட்டு ஓடுங்கன்னு இருக்காரு. திமுகவும் அதை சேர்ந்த வக்கீல்களும் அந்த மனுவை திருப்பி எடுத்துக்கொண்டு ஓடி வந்து விட்டார்கள். இதுக்கப்புறம் 10ஆம் தேதி அண்ணன் கரூர் போறத யாராலையும் தடுக்க முடியாது. அண்ணன் போய் கரூர் அந்த ஸ்டாம்பேட்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் அந்த மக்களையும் பார்க்க போறாரு. இன்னும் நிறைய பேர் வந்து அரசு வேலை கொடுக்குற அப்படின்னு அண்ணன் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து, அதாவது அந்த கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்கள்ல அந்த குடும்பங்கள்ல இருக்கிறவங்களுக்கு தகுதி அடிப்படையில, அதாவது அவங்களோட படிப்பு தகுதி, அவங்களோட அறிவு தகுதி, இந்த மாதிரி அவங்க தகுதி அடிப்படையில அவங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசு வேலைன்னு சொன்னாங்க. அதை எதுக்க முடியல உங்களால? ஹலோ, கொஞ்சமாச்சும் கொஞ்சம் ஹியூமனிட்டி, கொஞ்சம் மனசுல ஈரம், கொஞ்சம் அறிவு. திஸ் இஸ் ஜஸ்ட் இது வந்து இன்னைக்கு நேத்து நடக்கிறது இல்ல. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நிவாரணமும் அரசு பணியும் கொடுக்கறதுங்கிறது எப்பவும் நடக்கிறது தான். உங்க ஆட்சியிலே நடந்திருக்கு, டிஎம்கே ஆட்சியில் நடந்திருக்கு, ஏடிஎம்கே ஆட்சியில் நடந்திருக்கு. சோ இப்போ வந்து புதுசா டிவிக்கு என்ன சொன்னாலும் தப்பு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதுவும் தப்பா தான் தெரியும். ஒரு உயிரை இழந்திருக்காங்க கிட்டத்தட்ட 41 குடும்பத்துல. அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை முறையை மாற்றத்துக்கும் அவங்களோட சப்போர்ட்டுக்காகவும் ஒரு அரசு வேலை அப்படிங்கிறது யாரையும் எங்கேயும் பாதிச்சிடாது. இது ஒரு நல்ல விஷயம். ப்ளீஸ் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சப்போர்ட் பண்ணுங்க. ஏதாவது கெட்டது இருந்ததுன்னா, ஏதாவது தப்பு இருந்ததுன்னா அப்ப சுட்டி காட்டலாம், அது கூட ஓகே. ஆனா எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு இது தப்பு அது தப்புன்னு எல்லாத்துக்கும் தூக்கிட்டு ஓடி வராதீங்க. நல்லா சுப்ரீம் கோர்ட் அச்சு கிளம்பு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்களா, வாங்க சும்மா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிடணும் நீங்க. மக்களே, இதுக்கப்புறம் அண்ணன் 10ஆம் தேதி கரூர் போறத எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. அண்ணன் போறாரு, பாதிக்கப்பட்ட மக்களை பாக்குறாரு, அந்த குடும்பங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறாரு. திஸ் இஸ் சம்திங் ரியலி வி ஆர் ஆல் வெயிட்டிங் ஃபார். எல்லாருக்குமே மனசுல ஒரு காயம், மனசுல ஒரு ரணம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அண்ணன் அதை பார்த்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது இருக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஒரு நாளைக்காக எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல. அந்த 41 குடும்பங்கள் அவங்க எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களை போய் அண்ணன் நேரில் பார்க்க போறதுங்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதலான ஒரு விஷயமா இருக்கு. உங்க எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நாளைக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் உங்களை எவ்வளவு தடுக்க முடியாதுன்னா, ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.